ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பொடி மாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கேரட் திருவி வச்சுக்கோங்க. ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட சால்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் பொச பொசன்னு வரும் முட்டை. அதுக்கு பால் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் பால் ஊற்றி நல்லா பொச பொசன்னு நல்லா அடிச்சுக்கோங்க. வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு முதல்ல போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட வந்து கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையை வந்து அதில் ஊற்றிடுங்க. முட்டை கலவையை அதில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. கிண்ட 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 உங்களுக்கு வந்து பொடி மாஸ் மாதிரி வரும். நல்லா பொடி மாஸ் வர வரைக்கும் மாதிரி வர வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க. கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்த அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மேலே தூவிக்கோங்க. அது கூட வந்து இதையும் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான்.